இன்னொரு கண்ட்ரியில் இல்லை இன்னொரு ஏதாவது ஊரில் ஆரிஜினான பேர்ட்ஸை நம்ம இங்கே கேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பேர்ட்ஸ் தான் நம்ம இப்போ வளர்க்குற ஃபின்ச்சஸ், அப்புறம் காக்டெயில்ஸ், லவ் பேர்ட்ஸ் எல்லாமே அந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸோட லிஸ்ட்டில் தான் வரும். இந்த பெங்காலி ஃபின்ச்சஸோட சிமிலாரிட்டி ஒரு லுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆரிஜினில் இருக்கிற ஒரு பேர்டுக்கு இருக்குது. அந்த பேர்டு பேர் முனியா. இந்த பேர்டோட லுக்கு பார்த்திங்கன்னா சிமிலராக கிட்டத்தட்ட ஒரு பெங்காலி ஃபின்ச்சஸோட லுக்கில் இருக்கிறனால எவனோ ஒரு ஆள் பார்த்திங்கன்னா பொருளையை கிளப்பி விட்டான். அதுலேருந்து எல்லோரும் நம்பி கடைசி பார்த்திங்கன்னா இந்த பேர்டோட மார்க்கெட் ப்ரைஸை ஏற்றி விட்டுட்டாங்க. இதுதான் நடந்தது. அவ்வளோதான். நான் பெங்காலி ஃபின்ச்சஸ் பற்றி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாதது நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேர்டை பற்றி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் எனக்கு சஜஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பார்த்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது